யாரும் பார்க்கல. பக்கத்து வீட்டு கைனியாவை நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஹலோ, என்னது என் கையை ஏமாத்த பார்க்குறானா? யாரா அவன்? ஒரு 10 நிமிஷம் வந்துடும்டா. வா, என் தாத்தா சம்பளம் சுத்திடாது. ஒரு 10 நிமிஷம் வந்துடுறாரு. யாரா தெரியல. டேய், யாரா நீ? எங்க சொத்துல வேலை பண்ணிக்கிற நீ? இது உங்க சொத்தா? இது எங்க சொத்து. உங்க சொத்தா? டேய், என் தாத்தா சம்பளம் சொத்துடா. ஏன்டா ஏமாத்துறேன்னு நீ? இது எங்க தாத்தா சம்பாரிச்ச சொத்து. டேய், இங்க இருக்க அந்த போயிட்டு அடிச்சிடுவேன். இது எங்க தாத்தா சம்பாரிச்ச சொத்து. நான் பட்டாலே என்கிட்ட இருக்குதுடா. என் பேர் மேல இருக்குதுடா. என்கிட்ட கூட பட்டம் இருக்குது. நீ இப்பெல்லாம் வேலைக்கு வர மாட்டே. அதே சொல்றேன். என்னடா எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்துடா? நீ என்னவே அடிச்சிட்டல, நான் உனக்கு என்ன பண்றேனோ பண்றேன் பாரு. உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்க போடா. பண்றேன். ஏன் தாத்தா சம்பாதிச்ச சொத்து என்ன ஏமாத்த பாக்குறான் அவன்? என்னவே அடிச்சிட்டான். அவனுக்கு நேர போய் சூனிய வச்சுட்டு வந்துருவேன் சின்ன. நான் டென்ஷனு. டேய், என்னாடி டேய், நம்ம சொத்து ஏமாத்த பார்த்தாண்டி. நீ சும்மா சோர்த்து வந்துக்கிறீங்க. யாருங்க ஏமாத்த பார்த்தாங்க? நம்ம சொத்து ஏமாத்த பார்த்தாங்கடி. எவ்வளோ டென்ஷன் அடிச்சு தருமா? அடிச்சு தொடுத்துட்டா. சரி, எனக்கு பசி அடிக்குது, சாப்பாடு போடுறி. சரி வாங்க, வந்து சாப்பிடுவாங்க. என்னங்க சாப்பிடுங்க. என்னது இது? டேய், பழைய கஞ்சி வச்சுக்கிறடி. டேய், அதாங்க இப்போ சாப்பிடுங்க. அது வாசனை அடிக்குதுடி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது சாப்பிடு, பேச்சு கேட்டு சாப்பிட்றேன்டி. டேய், ஏம்மா வயிறெல்லாம் கலக்குதுரியப்பா. ஏன் ஏம்மா ஆச்சே? ஆச்சு? என்ன ஆச்சு? நீ குத்துன தெரியல, வயிறு கலக்கு நிக்குதுடி. சரி வாங்க போலாம், வாங்க பாத்ரூம் போல வாங்க. ஏம்மா இருடே, பாத்துங்க. பேண்டெல்லாம் போயிடுற அப்படிங்குதுடி. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, என்ன பண்ணன்னு தெரியல. டாக்டர் கிட்ட போல வாங்க. டாக்டர் என் மேல கோவம் தான் சொல்றீ. நான் விட்டு போயிடுறான். ஐயோ முடியலடி. ஐயோ முடியல. டேய், தயவு செய்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கட்சி கூட்ட முடியும். என்னால் முடியலடி. சரி வாங்க போலாம். பேண்டெல்லாம் போகுது. ஐயோ, வாசனை வேற தூக்குதேங்க. தூக்குதுன்னா வருது வாசனை. ஐயோ ஐயோ முடியலையே. రే சிசியோடா, ராரா இக்கடா. ரொம்ப மாசமா நம்ம கடைக்கு யாருமே கஸ்டமரே வரல. இந்த வாட்டி நீ போய் 2 கஸ்டமரை கூட்டினா உனக்கு 10 ரூபாய் ஏற்றி தர சம்பளத்தவ. 10 rupees ఎక్కువగా ఇస్తావా? సరే. அடேயம்மா, ஏன்னால முடியலடி. என் வாழ்றணும் போய்க்கணும் தெரியல. ஐயோ ஏய், పోయితల్లాం బేది నిన్న బేది మా డాక్టర్ అంతా ఒకే రోజులో సాల్వ్ చేసేదని సార్. டே எனக்கு பேதிடா. டே உடம்பெல்லாம் வாசனை அடிக்குது. முடியலடா. ஐயோ டாக்டர் சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போப்பா. இருடா டாக்டர், இருடா. ஐயோ யார் பண்ணி ஒரே வாசனை அடிக்குது, தூரம் உட்காருப்பா. டாக்டர், నిన్న బేది ఒకదా బేది పడదా బేది నిన్న బలా బేది బాదు. உட்காருப்பா, செக் ஐயோ ஏப்பா, வாசனை எப்படி தாங்க போற தெரியல. ஐயோ ஒரே வாசனையாப்பா. டாக்டர், என்ன எப்படி காப்பாத்து டாக்டர்? உடம்பு முடியல. சென்ட் கொஞ்சம் அசனா இருக்குதானியாப்பா. இந்த வாசனைல என்ன வச்சுன்னு இருந்தப்பா. சரி இருங்க, செக் பண்றேன். ஐயோ நான் மாத்திரை. டேய், நீ டாக்டரா? எனக்கு பின்னாடி பேசுறேன்னு நீங்க செக் பண்றீங்க எப்படிடா? செக் மாத்திரை குத்து அனுப்பிக்காது. நீ உட்காருங்க, மாத்திரை கொடுக்குறேன். சிசுடா, அந்த மாத்திரை எத்தனா? ஐயோ கொஞ்சம் தூரம். ஐயோ முடியல. இந்தாப்பா மாத்திரை. இந்தா போட்டுக்கோ. அடே பின்னாடி வாடியா, வாடி. துட்டு கூட ஐயோ, வாங்க. என்னங்க? பண்ணுப்பா. ஐயா ஐயோ ஐயோ வாங்க.
அவன் டாக்டர் நல்ல மாத்திரை கொடுத்தா அது செட் ஆகுமான்னு தெரியல. ஐயோ முடியலடி அம்மா. ஐயோ ஐயோ பேண்டெல்லாம் ஒய்யுதே, முடியல. சரி வாங்க தச்சுக்கலாம். எப்பா முடியலடி. பாத்துங்க. ஐயோ எனர்ஜிலாம் கம்மியாயிடுச்சுடி அம்மா. ஐயோ ஐயோம்மா. ஐயோ சரி தூங்குங்க, காலையில பாத்துக்கலாம். அம்மா தூங்கட்டா. நல்ல காலம் வரப்போதே உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி அட புடுகாரா என்ன பேதுறானாக்கா. நல்ல கால் பிறக்குதா, நஷ்டத்துல இருக்கிறேன்டா. முடியல போடா. என்ன ஆச்சு சொல்லுங்கப்பா. படுத்தா பேது, நின்னா பேது, நின்னா பேதுடா, பக்கத்தாலும் பேதுக்குதுடா. என்ன இப்படி காப்பாத்துறா. நான் நல்லா பண்றேன். ஒரு லட்சம் ரூபாய் தரியா? ஏமா 1 லட்சம் ரூபாவா? நான் எங்கடி போவேன் அப்பா. டேய் புடுபுடுக்காரா வாடா இங்க. நீ காப்பாத்துற புடுபுடுக்காரா. முடியலடா. டேய் நீ என்ன சொல்றியா? என்னால முடியல. நான் ஒரு கவுர் கட்டுறேன், நீ 1 லட்சம் ரூபாய் தான். நான் கவுர் கட்டுறேன், செட் ஆயிடும். என் கிட்னி வித்துட குத்துறேன்டா. நீ பண்ணிடுறா எனக்கா. கை கம்மி கட்டுறியாப்பா? ஐயோ போயிட்டு வரேன், நாளைக்கு வர்றேன். ஏம்மா எப்படி இருக்குதுங்க? இரியா ஒரு மாதிரி கீஸ் தலை சுத்துற மாதிரி இருக்குதா. சரி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வா. ஏம்மா ஐயோம்மா ஸ்டார்ட் பண்ற அப்படி இருக்குது. ஐயோப்பா 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 ஐயோ. ఈరోజు ఎవరినైనా యేసు గురించి చెబితే సువార్త చెప్పి యేసు గురించి బాగా తెలుసుకొని యేసు మార్గంలో నడిచేలాగా చేయాలి అందరినీ. ஐயோம்மா முடியலையே. ஐயோ ஐயோம்மா ஐயோ ஐயோம்மா. டேய் அவன் புடுபுடுக்கார நம்மள வேலைக்கு ஆவல்றி. என் உயிர் பூர மாதிரி இருக்குதுடி. ஐயோ ఏమైందండి, ఎందుకు ఇట్లా ఉంటారు? ஐயோ நீ யாரையா சும்மா வந்து పాస్తారండి, మీకు ఏమైందో చెప్పండి. பாஸ்டா இப்போ என்ன பண்ண போற? நின்னா பேது உக்காந்த பேது படுத்த பேது எல்லாமே பேதுக்குதியா. దేవుని నమ్మితే దేవుడు మిమ్మల్ని స్వస్థపరుస్తాడు. என்னதா? మీరు దేవుని నమ్మితే దేవుడు మిమ్మల్ని స్వస్థపరుస్తాడు. ஐயோ பேது எனக்கு இதை ஸ்வஸ்தப்படுத்தின அர்த்தம் ஏதோ போய் நீ போய் பாஸ்டா. என்னால முடியல. నిజంగా దేవుడు మీ అన్నిటిని మారుస్తాడండి, మీ జబ్బులను అన్నిటిని. ஆமாவா? నిజంగా అండి. யார் அது? அப்படிப்பட்ட கடவுள் யாரு? జీసస్ అండి, ప్రభు. அம்மா మీకు చాలా ప్రాబ్లంలో ఉన్నట్టున్నారు, దేవుడు ఖచ్చితంగా కాపాడుతాడు మిమ్మల్ని. இப்போ நான் சுத்தாத இடமெல்லாம் இல்லையா. புடுபுடுக்காரனை சுற்றி வந்து ஹாஸ்பிட்டலாம் சுற்றிட்டு வந்தேன். நீ ஏசு ஏசுன்ற என்னயா சும்மா போயா. ఒకసారి ట్రై చేసి చూడండి, దేవుని కూడా నమ్మండి, మీకు ఖచ్చితంగా స్వస్థత కలుగుతుంది. ஏசு நம்ம சுகம் கச்சிருமா? నిజంగా అండి, நிச்சயமா நம்பலாமா? నమ్మலாம். ఒకసారి చూడండి, ఒకసారి ట్రై చేసి. நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா நடந்தா நான் இயேசுவை ஏற்றுக்கிறேயா. సరే చూడండి. ஐயம்மா பேண்டாலாம் ஒய்க்கினுக்குது. సరే ట్రై చేస్తాను. ஐயம்மா ஏம்மா ప్రేయర్ అయిపోయింది. ఈసారి వెళ్ళి చూడండి మీకు తగ్గుతుందో లేదో. మళ్ళీ దేవుని నమ్ముతారు మీరే. దేవుడు ఏమైనా చేయగలరు, అద్భుతాలు కూడా చేయగలరు, మీరే చెప్తారు. பாஸ்டரா கொஞ்ச நேரத்துக்கு தலையெல்லாம் சுற்றி நின்றுச்சு, வயிறெல்லாம் நோய் வைத்து நின்றுச்சு, இப்போ எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இயேசு மட்டும்தானா? சந்தோஷமா இருக்குதுப்பா, எனக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன். டேய் நம்ம இயேசுவை ஏற்றுக்கலாண்டி. ஆமாங்க. இயேசுவை ஏற்றுட்டு அவரை பற்றி நம்ம சொல்லுவோம். சுகமாயிடுச்சுல நம்மளுக்கு. சரி நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணலாம். நம்ம அவனுக்கு சூனிய பண்ணிட்டோம். அவன் எப்படி இருக்கிறான்னு நம்ம போய் பார்த்து வரலாம். என்ன நான் சூனிய வச்சவன் நல்லா இருக்கிறான். டேய் இயேசுவை பற்றி சொல்லணும். ஐயோ ஒன்றும் முடியல. ஓ டேய் வினோது நீ அன்னைக்கு என் கையில் வேலை பண்ணி என்னை ஏமாத்தலாம் நினச்சி வந்தானே நீ. ஆனா என்னடா அப்படிங்கிறா? ஒன்றும் முடியலண்ணா. என்ன நின்னா பேதி வாசனை பண்ணிட்டு பேதி படுத்தா பேதிடா. ஆ நின்னா பேதி என்ன பேதி படுத்தா பேதிடா. எனக்கும் போன வாரமெல்லாம் ஃபுல்லு பேதி.
ஒண்ணும் முடியலப்பா. சாரி இயேசுவை ஏத்துக்கிட்டேன், சுகமாயிடுச்சு எனக்கு. சாரிண்ணா, நான் தானே உனக்கு சூனியம் வச்சேன். அம்மா நீதான் வச்சா? நான் என்ன என் மோண்டாட்டி வச்சிட்டேன்னு நினைச்சேப்பா. லாஸ்ட்டுக்கு நீ இருக்கிறப்பா. காப்பாத்துனா கொஞ்சம். இதெல்லாம் சாதாரணமான விஷயம்பா. இயேசுவை ஏத்துக்கினா போதும், சுகம்தான் எல்லாம் இலவசம். சரிண்ணா, நான் இயேசுவை ஏத்துக்கிறேன், என்ன காப்பாத்துனா. ஆமாவா? இயேசுவை ஏத்துக்கிறல? ஏத்துக்கிறேண்ணா. சரி, நம்ம ஒரு பாஸ்டர் கிட்ட போலாம், ஜெபம் பண்ணிக்கலாம். நீ இயேசுவை நம்பினா மட்டும் போதும், சரியா? பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ప్రైజ్ ది లార్డ్. ఏమైందండి பாஸ்டர்? இவரு எனக்கு சூனியம் வச்சுட்டாரு இவரு. அதனால எனக்கு உடம்பு சரியில்லை போச்சுல. அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அது ரிவர்ஸ் அவருக்கு அடிச்சிட்டு இருக்குது பாஸ்டர். இப்போ அவர் ப்ராப்ளம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிக்கிறார். அவர் பண்ண தப்பு என்கிட்ட ஒத்துக்கினாரு. దేవుడు చేసిన తప్పు ఒత్తుకుంటే ఖచ్చితంగా మారు మనసు పొందుతారు. వాళ్ళు మారు మనసు పొందుతారు. ఖచ్చితంగా దేవుడు సుఖమిస్తాడు కూడా. ஐயோ, ஜெபம் பண்ணிக்க பாஸ்டர். జపం చేస్తాం చూడండి. பாஸ்டர். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ఓకే, ఇది అందరికి బాగా అర్థమయ్యేటట్టు ఉంది. దీన్ని ఎక్స్ప్లెయిన్ చేసిన అవసరం లేదు అనుకుంటున్నాను. ఈ యొక్క స్కిట్ యొక్క మెయిన్ సబ్జెక్ట్ ఏం తెలిసిన, మంత్రం లేదు, తంత్రము లేదు. ఇలా జీవితంలో జరుగుతూనే ఉంటుంది. అందరి జీవితంలో ఒకరు మంచిగా బతికితే ఇంకొకరు నచ్చదు, ఏదో ఒకటి చేసేస్తూనే ఉంటారు. కానీ ఇది నయం చేయడానికి ఏ డాక్టర్ వల్ల కాలేదు, ఏ బుడుబుక్కుల వల్ల కాలేదు, ఎవడి వల్ల కాలేదు. కానీ దేవుని వాక్యం మాత్రమే నడిపించింది అన్నమాట. ఈ వాక్యం ఈ స్కిట్ చూసేటప్పుడు ఒక 6 నెలలకు ముందు రోబిన్సన్ అనే ఒక పాస్టర్ గారు వచ్చారు కన్యాకుమారి నుంచి. ఆయన ఇక్కడ ఇదే మరి చేస్తున్నారు. ఒక ఆయనకి ఏదో శూన్యం పెట్టాలనుకున్నాడు. ఆయన దగ్గరకు రాలేక తిరిగి వాడికే వెళ్ళిపోయింది. ఆయన సాక్ష్యం చెప్పాడు ఇక్కడే. అది నాకు గుర్తొచ్చిందండి. ఇది నిజంగా జరిగిందని చెప్పడానికి ఒక సాక్ష్యంగా నేను చెప్తున్నాను. ఆయన పేరు రోబిన్సన్, కన్యాకుమారిలో ఉంటారు. ఇక్కడికి వచ్చి చెప్పినారు. ఆయనకి ఎవరో ఒకరు శూన్యం పెట్టాలనుకున్నారు, తిరిగి వాళ్ళకే వెళ్ళిపోయింది అనమాట. ఆయన్ని తాకలేదు. ఇది దేవుడు ఉన్నాడని నిరూపించుకోవడానికి ఒక ఆధారం అన్నమాట. మంచి బాగా చేశారు. దీని తర్వాత యూత్ అందరూ కలిసి ఒక సాంగ్ పాడతారు. రాబిన్, విల్బర్ట్, బెంజమిన్, హనీష్, లోకేష్, రాజేష్ అందరూ వచ్చి ఒక సాంగ్ చూడండి. ஹல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, எனும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். தாய்மையுள்ள தாய்மடியில் அலசாய்களாகும், இந்த தாய்மையுள்ள தாய்மடியில் அலசாய்களாகும். எனும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, எனும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. சிங்காசனம் வீட்டிருக்கும்